ஸோ தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அனலைசிஸ் இருக்குது, அந்த அனலைசிஸ் வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, அண்ட் தென் அந்த அனலைசிஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணணுமா இல்லை கம்பைன் பண்ணாமல் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸையும் இந்த ஸ்லைடில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த சீரிஸில் கொடுக்குறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் நீங்கள் ஃபாரெக்ஸில் வந்து பேசிவாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. என்னை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயாக VIP சிக்னல்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபாரெக்ஸில் எப்படி பேசிவாக ஏர்ன் பண்ணி ப்ராப்பராக இன்கம் பெறணும் அப்படிங்கிற வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரி வாங்க, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் அனலைசிஸ் இன் ஃபாரெக்ஸில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அனலைசிஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி அதோட ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் பேசியிருந்தது ரொம்ப ஸ்பீடாக பேசினதுனால சில பேருக்கு புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப்பை நம்ம லாஸ்ட் வர பாருங்கள். வாங்க நம்ம முதல் ஸ்லைடுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைட், டைப்ஸ் ஆஃப் அனலைசிஸ். மார்க்கெட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அனலைசிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ், ரெண்டாவது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், மூணாவது சென்டிமெண்டல் அனலைசிஸ். ஸோ ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வந்து டெக்னிக்கலாக ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் ஃபண்டமெண்டலாக ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சென்டிமெண்டலாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரேடர் எப்போ இந்த மூணையுமே பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறாரோ அவரோட கால்ஸோ அவரோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சூப்பர்பாக 100% ஒர்க் ஆகும். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மூணையுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து வரப்போகிற ஸ்லைட்ஸில் டெக்னிக்கல்லாம் என்ன, ஃபண்டமெண்டலாக என்ன, சென்டிமெண்டலாக என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். சரி வாங்க நம்ம ஸ்லைடுக்குள்ளே இப்போ போகலாம். ஸோ நம்மளோட முதல் ஸ்லைடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ். Technical analysis that uses patterns in market data to identify the trends and the market prediction. அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா இல்லை சைட்வேல இருக்கா அப்படிங்கிற ப்ரிடிக்ட் பண்ணி மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிற ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் சிம்பிள் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இந்த வருஷம் நவம்பர் மாதம் மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறத ஒரு அசியூம் பண்ணுவோம். போன வருஷம் வந்து நவம்பரில் மழை வந்துச்சு, ரொம்ப வந்துச்சு, கம்மியாக வந்துச்சு அப்படிங்கிறத அசியூம் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவோம்? சில பேர் வந்து ஜியோகிராஃபிக்கல் கிராஃப்ஸு டேட்டாஸ் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் வந்து அம்மீட்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் வந்து வானத்தை பார்த்தே டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ரீவியஸாக நடந்த டேட்டாஸை வச்சு மார்க்கெட் ஃப்யூச்சரில் பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸை எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ்டிக்னால் மார்க்கெட் மேலே கீழே போயிருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, பை ஆகிருக்கு. ஸ்டாப் பைன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, மார்க்கெட் நல்ல வால்டிலிட்டியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணுறது பேர் தான் டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு தான் போகும், இந்த இடத்துக்கு போயிட்டா ரீபவுண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக கணிச்சிக்கலாம். மேபி 1 அல்லது 2 கணிப்புகள் மிஸ் ஆனாலும் மேபி இந்த ஸ்டாப் விட்டு அதுக்கடுத்து இந்த ஸ்டாப்புக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து அடுத்து எங்கே போகுது அப்படிங்கிறத ஒரு 80% நம்ம வந்து கணிச்சிக்கலாம். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம கிளியராக கணிச்சிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போது ரெண்டாவது ஸ்லைடான ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் எக்ஸாமின்ஸ் த எக்கனாமிக் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வச்சு நம்ம கணிச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். ரீசெண்டாக ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா யுக்ரைனில் வார் இஷ்யூ வந்துச்சு. ஸோ யுக்ரைனில் வார் இஷ்யூ வரும்போது மார்க்கெட் என்னாச்சு, கம்ப்ளீட்டாக புல்லிஷ் ஆச்சு. இந்த புல்லிஷ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் தான், கோல்டோட ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. கோல்டு ஏன் ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது? பையர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறாங்க கோல்டில். ஏன் பையர்ஸ் வந்து அதிகமாகறாங்க? ஸோ ஒரு நாடு வந்து ஒரு பொருளாதாரத்தால் ஸ்தம்பிக்கும் போது பணம் வச்சுருக்கவங்களும் பேங்க்ஸும் சரி எல்லாருமே சேஃபாக ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு இந்தியா அழிய போகுதோ, இந்தியாவில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் வருதோ அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று இடத்துல போடுவீங்க அல்லது தங்கத்தில் போடுவீங்க. ஸோ அஸ்யூஷுவல் இதுதான் நடந்திருக்கு. ஒரு உக்ரைன் வார் இஷ்யூவோட கோல்டு வச்சுருந்த எல்லாருமே வந்து செல் பண்ண முடியல. கோல்டு உங்ககிட்ட இருக்குன்னா ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது பேங்க்ஸோ இன்ஸ்டியூஷன் எல்லாமே க்ளோஸ்ட். ஸோ உங்களால் கோல்டு செல்ல பண்ண முடியாது. ஸோ இது கோல்டு பை ஆகிறதுக்கான ஒரு ரீசன். பணம் வச்சுருக்கவங்க எல்லாமே டிஜிட்டலாக கோல்டு வாங்கிட்டாங்க, கோல்டு எக்ஸிஸ்டிங்காக வச்சுருக்கவங்களாம் செல் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் மட்டுமே இருந்தாங்க. ஸோ அதனால கோல்டோட ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. இதே மாதிரி தான் COVID-19லேயும் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எப்போல்லாம் ஒரு நாடோ
அல்லது உலகமோ ஒரு ஃபினான்ஷியலோ ஒரு எக்கனாமிக்கோ ஒரு டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ணும்போது கோல்டோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் மார்க்கெட்டு. இதில் வந்து ஒன்றுமே இல்லை. எக்கனாமிக்காக நம்ம வந்து ட்ரேட்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு தான் போகுமா, இதுதான் ஹையா இதுதான் லோவா அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மார்க்கெட் வந்து கண்ணாபின்னமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரேட்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபண்டமெண்டலில் மட்டுமே ட்ரேட் பண்ணக்கூடாது, டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டலையும் சேர்த்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னால் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வச்சு மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிற டிசைட் பண்ணுறது பேர் தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமெண்டல் அனலைசிஸ். சென்டிமெண்டல் அனலைசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் த பொசிஷன் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வெதர் த நெட் லாங் ஆர் த நெட் ஷார்ட். அதாவது மார்க்கெட்டில் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி பையோ அல்லது செல்லோ பண்ணுறது தான் சென்டிமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஊரில் ஒரு பொங்கல் விளையாட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடு ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு சைடு ஒரு 7 பேர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த சைடு வின் பண்ணணும்னு நினைப்பீங்க? கண்டிப்பாக 10 பேர் நிற்கிற சைடு தான் இழுத்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் பையர்ஸ் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்கும், செல்லர்ஸ் அதிகமாக இருக்கும்போது செல் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சென்டிமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்டிமெண்டல் அனலைசிஸில் இன்னொரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பைக்கில் ஒரு 100 வேகத்தில் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கண்டிப்பாக வண்டி ஸ்லோ ஆகி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்டோ 1000 பாயிண்ட்டோ மேலே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபால் ஆகும் அப்படின்னு நினச்சி சென்டிமெண்டலாக ட்ரேட்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சென்டிமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சைக்காலஜிக்கல் பேசிஸ்லேயும் வரும். ஸோ ஒரு ட்ரேடர் எப்போ ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அண்ட் தென் சென்டிமெண்டல் மூணையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறாரோ அப்போ அவர் எடுக்கிற ட்ரேட்ஸும் சரி, கால்ஸும் சரி, அனலைசிஸும் சரி எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்தந்த அனலைசிஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை அடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வந்து ஃபாரெக்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடர் ஆக முடியும். அண்ட் தென் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் வீடியோட முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஒரு பெய்டு கால்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நம்மளோட ரெக்கமெண்டட் ப்ரோக்கரில் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி அண்ட் தென் மந்த்லி அனலைசிஸ் வந்து நம்மளோட ப்ரைவேட் சேனலில் கொடுத்துட்ருக்கிறேன். அண்ட் தென் காப்பி ட்ரேடிங், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இப்போதைக்கு ஐடியா இல்லை, பட் ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். அண்ட் தென் நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இஏ அண்ட் இண்டிகேட்டர் டெவலப்மெண்ட். உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது, அதை டெவலப் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணால் கூட நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நாலாவது விஷயம். அண்ட் தென் இது தவிர்த்து உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னை காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் எல்லா கிளாரிஃபிகேஷனும் நான் பண்ணி கொடுத்துருவேன். வாங்க அடுத்து இந்த மாதிரி வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.